காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்லைங்க. முதல்ல பெண்களுக்கு தான். யங் விமன் படித்தவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட 2 சீட்டு வரப்போறாரு. 1 சீட்டு கூட வரப்போறதில்ல விஜய்ன்ற கருத்து கணிப்புகளை கொடுத்தீங்க. உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே தளபதி அவர்களின் கோட்டைங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றவர்கிட்ட தான் தோத்துருக்குறோம். ராணிப்பேட் தொகுதி வெற்றி வேட்பாளர் தாகிரா. இந்த வெற்றி வேட்பாளர் தாகிரான்றது தளபதி கொடுத்த ஒரு எங்களுக்கு அடையாளம். அதனால் இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். தளபதிக்கும் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. பொதுச் செயலாளர் அவர்களுக்கும். இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துக்கே நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இஸ்லாமியர்களின் எங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு தளபதி. முதல் பெண் ரசிகை நான் தான் தளபதிக்காக வந்திருக்கேன். அதுலேயும் என்னை ஒரு வேட்பாளராக கொடுத்து இன்றைக்கி ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காரு. எல்லா புகழும் தளபதிக்கும் சேரும், கடவுளுக்கும் சேரும். நாங்கள் வந்து மக்களுக்காக தான் இந்த அரசியல் வந்திருக்கோம், வந்திருக்கோம். சரிங்களா? மக்களுக்காக மட்டும்தான் இந்த அரசு. இன்றைக்கும் அண்ணன் அட்வைஸ் பண்ணும்போது அதை தான் சொன்னார். இனி வரும் காலங்களில் மக்களுக்கான விஷயத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். மக்கள் கொடுத்துற கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும். முடியாத ஒரு பட்சத்தில் வந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எங்களால் முடியும். ராணிப்பேட் தொகுதி நிறைய மாற்றத்தை எங்களால் கொடுக்க முடியும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ராணிப்பேட் மாதிரி லிஸ்ட்டே கொடுத்துட்டு போகலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து வேறு தொகுதி, என்னுடைய தொகுதி வேறு. இது தலைவர் கொடுத்தனால இந்த தொகுதிக்கு நாங்கள் வந்தோம். மக்கள் சந்திப்பு நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வந்து குறைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வசதி இல்லை, அந்த வசதி இல்லை. கண்டிப்பாக எல்லா வசதியும் நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் கொடுப்போம். பட்டா இல்லாத ஏரியாவுக்கு கண்டிப்பாக பட்டா எடுத்து கொடுப்போம். அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். அண்ணன்கிட்ட அதை நம்ம தலைவர்கிட்ட எப்படி பேசணுமோ நம்ம பேசணும். அதான் சொல்லியிருக்காரு, அட்வைஸ் பண்ணார். மக்களுக்காக மட்டும்தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மக்களுடைய விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். சிந்தனை எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஊழல் இல்லாத அரசியல் நம்ம கொடுக்க போகிறோன்றது தலைவர் கொடுத்துருக்காரு. வேலூர், ராணிப்பேட்டெல்லாம் திமுக கோட்டை. நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது மக்கள் சந்திப்பு போனோம். மக்கள் என்கிட்ட கேட்டாங்க, 40 வருஷம் அரசியலே நீ வந்து காலி பண்ணிட்டேம்மா, 15 வருஷம் 20 வருஷம் இவங்க தான் வந்து எம்எல்ஏ வந்து இருந்தாங்க. ஒரு பெண் இன்றைக்கி தான் வந்து நீங்கள் தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இதை நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க, தளபதிக்காக நீங்கள் எடுத்து கொடுத்துங்க. கண்டிப்பாக இது பெண் அரசியல் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டு பொண்ணாக என்னை பாருங்கள். இது நமக்கான அரசியல். இந்த ராணிப்பேட்டை கோட்டைன்றது நம்ம உடைச்சி தளபதியின் கோட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். மக்களுடைய கோட்டை நம்ம எடுத்து வந்து கொடுக்கணுன்றது நான் கொடுத்தேன். நிறைய பெண் வேட்பாளர்கள் வந்து தளபதி கொடுத்துருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷம். எந்த கட்சியில் அந்த மாதிரிலாம் இல்லையே. உங்களுக்கே தெரியும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், அது மாதிரி கொடுத்ததில்ல. எப்போவுமே தமிழக வெற்றி கழகம் தாங்க பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பும் இந்த பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்க முடியும். வேறு எந்த கட்சியும் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? இன்றைக்கி தலைவர் பக்கத்தில் நான் வந்து அவர் கூட நாங்கள் இருக்கிறோன்னா பெண்ணுடைய பாதுகாப்பு முதல் உரிமை கொடுத்துருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் முதல் உரிமை கொடுத்துருக்காரு பெண்களுக்கு தளபதி அவர்கள். பெண்களுக்கு தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆட்சியிலையும் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருக்கட்டும். காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்லைங்க. முதல்ல பெண்களுக்கு தான். இந்த 29 வயசில் நான் இன்றைக்கி எம்எல்ஏ ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை கொடுத்தது வந்து விஜய் அண்ணா, ஆதவ் சார், உசியானந்த் ஐயா, செங்கோட்டையன் ஐயா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மக்களாகி அத்தனை சிவகாசி மக்களாகி அத்தனை பேருக்கும் நன்றி. ஏன்னா யங் விமன் படித்தவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நான் சொன்ன வாக்குறுதி, சிவகாசிக்குன்னு ஒரு வாக்குறுதி நான் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவாக இருக்கும். நிறையா ஹோப் வச்சுருக்காங்கப்பா. கட்சி ஆரம்பிக்கும் போதே நிறையா ஹோப் இருந்தது. இப்போ டபுள் மடங்காகி ட்ரிபிள் மடங்காகி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போது அதையும் லூஸ் பண்ணாமல் அந்த ஹோப்பை நிலச்சி இருக்கணும்னா நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பெண் வேட்பாளர்களுக்கு தளபதி வந்து இது கொடுத்துருக்காரு, வாய்ப்பு கொடுத்தாரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதெல்லாம் இந்த ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு தலைவர் வரும்போது அப்போ நாடு எவ்வளோ முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்றத மக்களாகிய எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பெண் வேட்பாளர்கள் நிறையா வரணும். பெண்கள் அரசியலுக்கு நிறையா வரணும். அதுக்கான கட்சியாக தாவேக்கா இருக்குது. வந்து இணையுங்கள். அவ்வளோதான். ரொம்ப சூடாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் சிவகாசியில் யார் இருந்தாங்கன்னு. முன்னாள் அமைச்சர் இருந்தாங்க, இன்கம்பென்ட் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அடித்து 17,000 ஓட்டு, அவரெல்லாம் 3ஆவது இடத்துக்கு தள்ளி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள 11,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் நம்ம இன்றைக்கி வின் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எல்லாம் வந்து தளபதி அண்ணாவோட விஜய் ஃபேஸு, அப்புறம் நம்ம பண்ணுற ஒர்க்கு.
தமிழ்நாடே மகிழ்ச்சியில் இருக்குது, திருவிழா கோலமாக இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குண்ணா இப்போ? அதான் திருவிழா கோலமாக இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு திருவிழா ஃபேமஸாக இருக்கும். மதுரை சித்திரை திருவிழாம்பாங்க, எல்லா தமிழ்நாட்டில் பல ஊர்களில் சித்திரை திருவிழா. இது சித்திரை திருவிழா தமிழகம் எங்கும். தளபதி தான் நாயகர். அவருடைய ஆட்சியை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறாங்க. அந்த வசந்த நாளுக்காக காத்திருக்கிறாங்க. எப்படி இருக்குண்ணா இப்போ இந்த வெற்றி எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பொறுப்புள்ளவர்களாக எங்களை ஆக்கியிருக்கு. தற்கூரிகள் என்று சொன்னவர்களுக்கு இந்த மக்கள் சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்குறாங்கங்கிறது இருக்குது. இங்கே மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. வாய்ப்பு பெற்றவர்களெல்லாம் சும்மா வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கு இருந்திருக்கிறாங்கங்கிறத இந்த மக்கள் வாக்குகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. கருத்து கணிப்பு என்பது எப்போதுமே கருத்து திணிப்பு தான். ஊடகவியலாளர்களாக நீங்கள் இருக்கீங்க, இங்கே நீங்களுமே உண்மை செய்திகளை தான் மக்களுக்கு கொண்டு போகணும், பொய்யான செய்தியை கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நிறைய இது சொன்னாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? தளபதி 5 சீட் தான் ஜெயிப்பாங்க, 10 சீட் தான் ஜெயிப்பாங்க, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அதான் மக்கள் தளபதி மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. தளபதி மக்களுடைய மனங்களை, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாரு. ஆட்சியாளர்களும் எதிர்க்கட்சியும் மக்களுடைய மனசை படிக்கலை. பதவி கிடைச்ச பதவியில் 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு தீங்கான விஷயங்களில் ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் கடந்த ஆட்சியில், ஆட்சியாளர்களும் எதிர்க்கட்சிக்காரவங்களும். அதனால அந்த இடத்த நிறைவு பண்ணுவதற்கு ஒரு தகுந்த நபரை தேடினாங்க. அவர் தளபதி விஜய்ங்கிறத மக்கள் உணர்ந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதான் பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை மீட்டிருக்கிறார் தளபதி. அதுதான் மமதை அதிகமானுச்சுன்னா ஆட்சியாளர்கள் ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு தன்னை திருத்திக்கணும். அதெல்லாம் இல்லாமல் மமதை அதிகமானதின் விளைவு தான் முதலமைச்சருடைய பின்னடைவு. அப்படி இல்லை, தோல்வி. இதெல்லாம் தளபதி கோட்டை தமிழ்நாடே. அதான் உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே தளபதி அவர்களின் கோட்டைங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், தளபதியால் தான் எல்லாமே. அவர் தான் எல்லாமே, தளபதி தான். எந்த கோட்டையும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்கிறது மனசில் இருக்கணும். ஆனால் மக்கள் மனதில் ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டையை ஆள்பவர் தளபதி. 2 சீட்டு வரப்போகிறாரு, 1 சீட்டு கூட வரப்போகிறதில்ல விஜய்ன்ற கருத்து கணிப்புகளை கொடுத்தீங்க. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகங்கள் தான். இன்றைக்கி இல்லை, மக்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ அவர் விக்கிரவாண்டி வி சாலையில் ஒரு மிகப்பெரிய மாநாடை கட்டமைச்சாரோ அன்றைக்கே மக்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியுமாக மாறிட்டான். நீங்கள் சொன்ன அத்தனை தற்குறிகள் கூட்டம் தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இன்றைக்கி இருந்திருக்குது. நீங்கள் இருக்கும்போது பாசிசவாதிகள் இங்கே 5 சீட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் எனக்கு இடம் கிடச்சிருக்குது. புரியுதுங்களா? பாசிசவாதிகளையும் வேறு இருப்போம், ஊழல்வாதிகளும் ஓட விடுவோம்ன்றது தான் அவருடைய தாரக மந்திரமாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. அது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இல்லை, குளத்தூர் தொகுதின்றதை இப்போவும் சொல்கிறேன். இப்போ இது ஜனநாயகத்தினுடைய உரிமை, கடமை, அவர்கள் ஆற்ற வேண்டியது. உங்களுடைய பணி தோல்வி ஏன் அப்படின்றது தானே தவிர்த்து அவர் தோற்றிருக்க கூடாதுன்றதுக்கு எதுக்கு ஜனநாயக தேர்தல்? அவரே இருந்துட்டு போயிடலாமே இல்லையா? அவர் தோக்கக்கூடாது, அவங்க அப்பா தோக்கக்கூடாது, அவர் பையன் தோக்கக்கூடாது, அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக உரிமை. ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போட்டி எடுத்துட்டு தான் ஜனநாயகத்தை நம்ம வென்றெடுக்கணும். அதுதான் நீங்கள் நீதியாக இருக்குது. கடந்த காலங்களில் ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வரலாறுகளாக இருக்குது. மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல் திட்டங்கள் போய் சேரலை. மக்கள் போய் சேரலைன்றதை விட நீங்கள் சரியாக பண்ணலை. ஆளும் திறன் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை நீங்கள் சரியாக பண்ணலை. நீங்கள் ஆட்சி என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுன்ற பேரில் உங்கள் குடும்ப காட்சியை மிகப்பெரிய ஒரு மாறுதலாக பண்ணிட்டீங்க. அதில் இன்றைக்கி உங்களுடைய மருமகனை கொண்டு வர்றது, உங்களுடைய மகனை கொண்டு வர்றது, இப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க. எல்லாம் இன்றைக்கி மண்ணை கவ்விட்டு போயிடுச்சு தான். சபரீசனால் தமிழ்நாட்டை ஒருபோதும் காப்பாற்றிட முடியாது. அவர் போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேராதுன்றது தான் இங்கே பேசும் பொருளாக மாறி. நிறைய உடன்பிறப்புகள் கமாண்ட் என்ன வைக்கிறாங்க, தற்குறிங்க கையில் நாடு போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? தற்குறிங்கள்ட்ட ஏன் நீங்கள் தோத்தீங்க? உங்கள் தலைவர் திராவிட கொள்கை பேசக்கூடியவர், விடியல் பயணம் சொன்னவர், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றவர்கிட்ட தான்
தோற்றுருக்குறோம். யார் ஸ்டாலினுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு வந்தாரோ, அவருக்கு கார் கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாரோ, அதே விஎஸ் பாபண்ணன்ட்ட தான் தோற்றுருக்கிறாருன்றதான் வரலாறுகள் பதிவு செஞ்சுருக்கு. புரியுதுங்களா? அது வந்து அரசியல் தெரியாதவர்கள்ட்ட போய் பார்க்கணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அரசியலை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குதுன்றது தெரியும். தற்குறிகள்கிட்ட நாடு போச்சுன்னா ஏன் நீங்கள் ஒரு வல்லமையான ஆட்சியை கட்டமைக்க முடியல உங்களால்? ஏன் இத்தனை பேரை நீங்கள் வந்து தற்குறிகளாக மாற்றினதற்கான காரணம் என்னவாச்சு? புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் தற்குறிகள்னு சொல்லிக்கிட்டு மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடியது நீங்கள் தான். முன்னாள் நீதிபதி உங்களுக்கு தெரியும், ஒரு உயர் நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட வழக்குகள்லாம் சந்தித்தவர் அவருன்றது. இப்போ அவர் வந்து உட்காந்து குழந்தைகளை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும், தேர்தல் விமர்சனங்கள் வரும்போது. அப்போ நீங்கள் என்ன ஒரு மனநிலையில் இருந்தீங்க? மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். இனிமேலும் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் செயல்படுங்க. கருத்தியலாக உங்களுடைய தேவைகள் என்னன்றது தெரியும், மக்களுடைய தேவைகள் என்னன்றது தெரியும். அதற்காக ஆட்சி செய்யுங்க. ஆட்சியாக செய்யுங்க. ஆட்சிகளை வந்து கட்சியாக மாற்றி அதுக்கு ஒரு பெயர் வச்சு இருக்கிறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கெலாம் இன்றைக்கி உங்களுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் தோற்றுருக்காங்கன்றதெல்லாம் பார்க்க முடியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தோற்றுருக்கிறாரு. உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். துரைமுருகனுடைய வரலாறுகள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? பாடம் கற்றுக்கங்கன்னு சொல்கிறேன். இப்போ மெஜாரிட்டி வந்து கிடைக்கல, பாஜக பூந்துரும், பாஜக வந்து விஜய் அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு செய்தி வேணும், அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் தரணுன்ற அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்துருக்காங்கன்றது தெரியும். அதே போல் நல்லபடியான ஒரு ஆட்சியை அமைப்பார். அதற்கான வேலைகள் தான் போயிருக்கு. நினைக்கிறீங்க? இல்லை, செயல் திட்டங்கள் தான் ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட எத்தனை 90 பக்கங்களில் வந்து இப்போ தேர்தல் அறிக்கைகள் கொடுத்துருக்கிறாருல்ல. அது மக்களுக்கானது தானே, மகளிருக்கானது தானே, குழந்தைகளுக்கானது தானே, பெரியவர்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, விவசாயிகளுக்கானது, சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய செயல் திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தப்படும். என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு 12 லட்சம் கோடி ஆகும், அதெல்லாம் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுவுமே பண்ணாமையே 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க. இருக்கக்கூடிய பஸ் இதையும் கொண்டு போய் எதற்காக வந்து அடமானம் வச்சிங்க? ஆட்சி செய்ய தெரியாது தற்குறிகள் நீங்களா யாருன்றது தான் இங்கே கேள்விகளாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் ஆட்சி செய்வதற்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாதா? அதெல்லாம் சிறப்பான ஆட்சி இருக்கும், அது மக்கள் ஆட்சியாக இருக்கும்ன்றதான் நான் சொல்கிறேன்.